DWSIM இல் ஒரு plug flow reactor-ஐ simulate செய்வது குறித்த இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது ஒரு kinetic reaction-ஐ வரையறுப்பது, ஒரு plug flow reactor-ஐ simulate செய்வது, ஒரு PFR-இல் ஒரு reaction-க்கு conversion மற்றும் residence time-ஐ கணக்கிடுவது. இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் DWSIM 4.3 மற்றும் Windows 7-ஐ பயன்படுத்துகிறேன். இந்த டியூட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ள செயல்முறை லினக்ஸ், Mac OS X அல்லது ARM மீதான Fossey OS போன்ற மற்ற OS-லும் இவ்வாறே இருக்கும். இந்த டியூட்டோரியலை பயிற்சி செய்ய உங்களுக்கு ஒரு flowsheet-க்கு காம்போனன்ட்களை எப்படி சேர்ப்பது, தெர்மோடைனமிக் பேக்கேஜுகளை எப்படி தேர்ந்தெடுப்பது, மெட்டீரியல் மற்றும் எனர்ஜி ஸ்ட்ரீம்களை எப்படி சேர்ப்பது மற்றும் அதன் ப்ராப்பர்ட்டிகளை எப்படி குறிப்பிடுவது என்று தெரிந்திருக்க வேண்டும். முன் நிபந்தனை டியூட்டோரியல்கள் எங்கள் வலைத்தளத்தில் கூறப்பட்டுள்ளன. இந்த வலைத்தளத்திலிருந்து இந்த டியூட்டோரியல்கள் மற்றும் அதற்கு தொடர்புடைய எல்லா ஃபைல்களையும் நீங்கள் அணுகலாம். எக்ஸிட் காம்போசிஷனை தீர்மானிக்க ஒரு ஐசோதெர்மல் PFR-இல் இருந்து ஒரு flowsheet-ஐ நாம் உருவாக்குவோம். இங்கு நாம் ரியாக்ஷன் ப்ராப்பர்ட்டி பேக்கேஜ் மற்றும் இன்லெட் ஸ்ட்ரீம் கண்டிஷன்களை கொடுக்கிறோம். அடுத்து நாம் ரியாக்டர் பாராமீட்டர்கள் மற்றும் ரியாக்ஷன் கைனெடிக்ஸை கொடுக்கிறோம். நான் எனது கணினியில் ஏற்கனவே DWSIM-ஐ திறந்துள்ளேன். ஃபைல் மெனுவுக்கு சென்று நியூ ஸ்டெடி ஸ்டேட் சிமுலேஷன்-ஐ தேர்ந்தெடுக்கவும். சிமுலேஷன் கான்ஃபிகரேஷன் விசார்ட் விண்டோ தோன்றுகிறது. கீழிருக்கும் நெக்ஸ்ட்-ஐ கிளிக் செய்யவும். முதலில் நாம் காம்பவுண்டுகளை சேர்ப்போம். காம்பவுண்ட்ஸ் சர்ச் tab-இல் டைப் செய்க நைட்ரஜன். கெம்சப் டேட்டாபேஸில் இருந்து நைட்ரஜனை தேர்ந்தெடுக்கவும். இவ்வாறே கெம்சப் டேட்டாபேஸில் இருந்து ஹைட்ரஜனை சேர்க்கவும். அடுத்து கெம்சப் டேட்டாபேஸில் இருந்து அமோனியாவை சேர்க்கவும். இப்போது எல்லா காம்பவுண்டுகளும் சேர்க்கப்பட்டுவிட்டன. நெக்ஸ்ட்-ஐ கிளிக் செய்யவும். இப்போது ப்ராப்பர்ட்டி பேக்கேஜுகள். அவைலபிள் ப்ராப்பர்ட்டி பேக்கேஜஸில் இருந்து பெங் ராபின்சனை டபுள் கிளிக் செய்யவும். பின் நெக்ஸ்ட்-ஐ கிளிக் செய்யவும். நாம் ஃபிளாஷ் அல்காரிதமுக்கு நகர்கிறோம். டிஃபால்ட் ஃபிளாஷ் அல்காரிதமில் இருந்து நெஸ்டட் லூப்ஸை தேர்ந்தெடுக்கவும். நெக்ஸ்ட்-ஐ கிளிக் செய்யவும். அடுத்த ஆப்ஷன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸின் கீழ் C5-ஐ தேர்ந்தெடுக்கவும். நமது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ப அது விருப்பமான யூனிட்டுகளின் சிஸ்டமை கொண்டிருக்கிறது. பின் Finish-ஐ கிளிக் செய்யவும். சிமுலேஷன் விண்டோவை பெரிதாக்குவோம். இப்போது PFR-இல் நுழைகின்ற ஒரு ஃபீட் ஸ்ட்ரீமை சேர்ப்போம். மெயின் சிமுலேஷன் விண்டோவின் வலது பக்கத்தில் இருக்கின்ற ஆப்ஜெக்ட் பாலெட்டுக்கு செல்லவும். ஸ்ட்ரீம்ஸ் பிரிவில் இருந்து flowsheet-க்கு ஒரு மெட்டீரியல் ஸ்ட்ரீமை drag and drop செய்யவும். மெட்டீரியல் ஸ்ட்ரீம் MSTR000-இன் ப்ராப்பர்ட்டிகளை காண அதை கிளிக் செய்யவும். இந்த ஸ்ட்ரீமின் பெயரை ஃபீட் என மாற்றுவோம். இப்போது ஃபீட் ஸ்ட்ரீமின் ப்ராப்பர்ட்டிகளை குறிப்பிடுவோம். இன்புட் டேட்டாவின் கீழ் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனில் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷராக ஃபிளாஷ் ஸ்பெக்-ஐ தேர்ந்தெடுக்கவும். முன்னிருப்பாக டெம்பரேச்சர் அண்ட் பிரஷராக ஃபிளாஷ் ஸ்பெக் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அதனால் அதை மாற்ற வேண்டாம். டெம்பரேச்சரை 425 டிகிரி செல்சியஸுக்கு மாற்றவும். அந்த புது மதிப்பை ஏற்றுக்கொள்ள என்டரை அழுத்தவும். பிரஷரை 200 பாருக்கு மாற்றி என்டரை அழுத்தவும். மாஸ் ஃப்ளோவை 3600 kg/h-க்கு மாற்றி என்டரை அழுத்தவும். இப்போது ஃபீட் ஸ்ட்ரீம் காம்போசிஷன்ஸ்களை குறிப்பிடுவோம். காம்போசிஷனின் கீழ் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனில் மோல் ஃபிராக்ஷன்ஸ்-ஆக பேசிஸை தேர்ந்தெடுக்கவும். முன்னிருப்பாக மோல் ஃபிராக்ஷன்ஸ்-ஆக பேசிஸ் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அதனால் அதை மாற்ற வேண்டாம். இப்போது நைட்ரஜனுக்கு அமௌண்ட்-ஆக 0.5-ஐ என்டர் செய்து பின் என்டரை அழுத்தவும். இவ்வாறே ஹைட்ரஜனுக்கு அதை 0.5 என என்டர் செய்து பின் என்டரை அழுத்தவும். அமோனியாவுக்கு 0 என என்டர் செய்து பின் என்டரை அழுத்தவும். அக்செப்ட் சேஞ்சஸுக்கு வலது பக்கத்தில் உள்ள இந்த பச்சை டிக்கை கிளிக் செய்யவும். இப்போது கைனெடிக் ரியாக்ஷனை வரையறுப்போம். டூல்ஸின் கீழ் ரியாக்ஷன்ஸ் மேனேஜரை கிளிக் செய்யவும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மேனேஜர் விண்டோ திறக்கிறது. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் tab-இன் கீழ் பச்சை நிற ஆட் ரியாக்ஷன் பட்டனை கிளிக் செய்யவும். பின் கைனெடிக்-ஐ கிளிக் செய்யவும். ஆட் நியூ கைனெடிக் ரியாக்ஷன்ஸ் விண்டோ திறக்கிறது.
முதல் பகுதி ஐடென்டிஃபிகேஷன் ஆகும். ஐடென்டிஃபிகேஷனின் கீழ் நேமில் அமோனியா சிந்தசிஸ் என என்டர் செய்யவும். அடுத்து டெஸ்கிரிப்ஷனை என்டர் செய்யவும். Irreversible reaction for synthesis of ammonia from nitrogen and hydrogen. அடுத்த பகுதி components, stoichiometry மற்றும் reaction orderகளின் ஒரு டேபிள் ஆகும். முதல் காலம் நேம் இங்கு கிடைக்கின்ற கம்போனன்ட்களை காட்டுகிறது. இரண்டாவது காலம் அதற்கான மோலார் வெயிட்டை காட்டுகிறது. அடுத்த காலம் இன்க்ளூட் ஆகும். அது ரியாக்ஷனில் பங்கெடுத்துக் கொள்ளப் போகின்ற காம்போனன்ட்களை சுட்டிக்காட்டுகிறது. இன்க்ளூடின் கீழ் எல்லா காம்போனன்ட்ஸ் பெயர்களுக்கும் எதிரே இருக்கின்ற எல்லா செக் பாக்ஸ்களையும் செக் செய்யவும். நான்காவது காலம் பிசி ஆகும். அது ரியாக்ஷனின் பேஸ் காம்போனன்ட்டை சுட்டிக்காட்டுகிறது. பிசியின் கீழ் நைட்ரஜன் பேஸ் காம்போனன்ட், ஆதலால் நைட்ரஜன் செக் பாக்ஸை செக் செய்யவும். அடுத்த காலம் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆகும். ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் காலமின் கீழ் என்டர் செய்க. நைட்ரஜனுக்கு -1, ஹைட்ரஜனுக்கு -3 மற்றும் அமோனியாவுக்கு 2. பின் என்டரை அழுத்தவும். நெகட்டிவ் சைன் காம்போனன்ட்ஸ்களை ரியாக்டன்ட்கள் என்று சுட்டிக்காட்டுகிறது. ஸ்டாய்ச்சியோமெட்ரி ஃபீல்டில் அது ஓகே என்று காட்டுவதை நாம் காணலாம். அதனால் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்களை என்டர் செய்த பிறகு ரியாக்ஷன் பேலன்ஸ் செய்யப்பட்டு விடுகிறது. இங்கு ஈக்குவேஷன் ஃபீல்ட் ரியாக்ஷன் ஈக்குவேஷனை காட்டுகிறது. அடுத்த காலம் DO. இது டைரக்ட் அல்லது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஆர்டரை சுட்டிக்காட்டுகிறது. நைட்ரஜனை வைத்து பார்க்கையில் ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் ஆர்டராக நாம் கருதுகிறோம். அதனால் நைட்ரஜனுக்கு எதிரே உள்ள காலமில் 1 என நாம் என்டர் செய்வோம். பின் என்டரை அழுத்தவும். அடுத்த காலம் RO. இது ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஆர்டரை சுட்டிக்காட்டுகிறது. நாம் ஒரு irreversible ரியாக்ஷனை நோக்குவதால் இங்கு நாம் எதையும் என்டர் செய்ய போவதில்லை. பின் வருவது கைனெட்டிக் ரியாக்ஷன்ஸ் பாராமீட்டர்கள். நமது வீதம் மோலார் கான்சன்ட்ரேஷனின் டேர்மில் இருக்கிறது. அதனால் பேசிஸ் ஆக மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸை தேர்ந்தெடுப்போம். ஃபேஸ் ஆக வேப்பரை தேர்ந்தெடுக்கவும். அடுத்தது Tmin மற்றும் Tmax. அது டெம்பரேச்சர் ரேஞ்சை கொடுக்கிறது. அதனுள் ரேட் எக்ஸ்பிரஷன் வேலிடாக கருதப்படுகிறது. அதனால் Tmin-ஐ 500 எனவும் Tmax-ஐ 2000 எனவும் என்டர் செய்யவும். இப்போது டைரக்ட் அண்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸ் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்க்கு செல்லவும். டைரக்ட் ரியாக்ஷனில் A-வை 0.004 என என்டர் செய்யவும். ஓகேவை கிளிக் செய்யவும். பின் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மேனேஜர் விண்டோவை மூடவும். இப்போது ஃப்ளோ ஷீட்டினுள் ஒரு பிளக் ஃப்ளோ ரியாக்டரை சேர்ப்போம். ஆப்ஜெக்ட் பாலட்டுக்கு செல்லவும். யூனிட் ஆபரேஷன்ஸின் கீழ் பிளக் ஃப்ளோ ரியாக்டரை கிளிக் செய்யவும். அதை கிளிக் செய்து ஃப்ளோ ஷீட்டுக்கு இழுக்கவும். இப்போது தேவைக்கேற்ப அதை ஒழுங்குபடுத்துவோம். இப்போது ஒரு அவுட்புட் ஸ்ட்ரீமை சேர்ப்போம். அதற்கு ஒரு மெட்டீரியல் ஸ்ட்ரீமை இழுக்கவும். அதை மீண்டும் ஒருமுறை ஒழுங்குபடுத்துவோம். இது ஒரு அவுட்புட் ஸ்ட்ரீம் ஆதலால் அதை குறிப்பிடாமல் விடுவோம். இந்த ஸ்ட்ரீமின் பெயரை ப்ராடக்ட்டுக்கு மாற்றுவோம். அடுத்து ஒரு எனர்ஜி ஸ்ட்ரீமை சேர்த்து அந்த ஸ்ட்ரீமுக்கு எனர்ஜி என பெயரிடுவோம். இப்போது பிளக் ஃப்ளோ ரியாக்டரை குறிப்பிட நாம் தயாராக உள்ளோம். அதை கிளிக் செய்யவும். இடது பக்கத்தில் PFRக்கு தொடர்புடைய ப்ராப்பர்ட்டிகளை காட்டுகின்ற ஒரு டேபை நாம் காணலாம். இந்த டேப் ப்ராப்பர்ட்டி எடிட்டர் விண்டோ என அழைக்கப்படுகிறது. கனெக்ஷன்ஸின் கீழ் இன்லெட் ஸ்ட்ரீமுக்கு எதிரே உள்ள டிராப் டவுனை கிளிக் செய்து ஃபீல்டை தேர்ந்தெடுக்கவும். அடுத்து அவுட்லெட் ஸ்ட்ரீமுக்கு எதிரே உள்ள டிராப் டவுனை கிளிக் செய்து ப்ராடக்டை தேர்ந்தெடுக்கவும். எனர்ஜி ஸ்ட்ரீமுக்கு எதிரே உள்ள டிராப் டவுனை கிளிக் செய்து எனர்ஜியை தேர்ந்தெடுக்கவும். இப்போது அடுத்த பிரிவான கால்குலேஷன் பாராமீட்டர்ஸுக்கு செல்லவும். இங்கு முதல் ஆப்ஷன் ரியாக்ஷன் செட். முன்னிருப்பாக அது டிஃபால்ட் செட் ஆகும். நாம் ஒரே ஒரு ரியாக்ஷனை கொண்டிருப்பதால் அதை அப்படியே விட்டுவிடுவோம். அடுத்து கால்குலேஷன் மோடுக்கு எதிரே உள்ள டிராப் டவுனை கிளிக் செய்து ஐசோதெர்மிக்கை தேர்ந்தெடுக்கவும். பின் ரியாக்டர் வால்யூமுக்கு எதிரே உள்ள ஃபீல்டை கிளிக் செய்து 1 மீட்டர் கியூப் என என்டர் செய்யவும். பின் என்டரை அழுத்தவும். ரியாக்டர் லென்த்துக்கு எதிரே உள்ள ஃபீல்டை கிளிக் செய்து 1.5 மீட்டர் என என்டர் செய்யவும். பின் என்டரை அழுத்தவும். இப்போது சிமுலேஷனை ரன் செய்வோம்.
அதனால் டூல்பாரில் இருந்து சால்வ் ஃப்ளோஷீட் பட்டனை கிளிக் செய்யவும். கணக்கீடுகள் முடிந்தவுடன் ஃப்ளோஷீட்டில் PFR ஐ கிளிக் செய்யவும். PFR இன் ப்ராப்பர்ட்டி எடிட்டர் விண்டோவில் இருந்து ரிசல்ட்ஸ் பிரிவை கண்டுபிடிக்கவும். ஜெனரல் டாபின் கீழ் ரெசிடென்ஸ் டைமை சரிபார்க்கவும். அது 0.013 hour. கன்வர்ஷன்ஸ் டாபின் கீழ் இரண்டு ரியாக்டிங் காம்பவுண்டுகளுக்கும் கன்வர்ஷனை சரிபார்க்கவும். நைட்ரஜனுக்கு கன்வர்ஷன் 17.91% ஆகவும் ஹைட்ரஜனுக்கு அது 53.73% ஆகவும் இருக்கிறது. இப்போது நாம் மெட்டீரியல் பேலன்ஸ்களை சரிபார்ப்போம். இன்சர்ட் மெனுவுக்கு சென்று மாஸ்டர் ப்ராப்பர்ட்டி டேபிளை தேர்ந்தெடுக்கவும். அதை எடிட் செய்ய மாஸ்டர் ப்ராப்பர்ட்டி டேபிளை டபுள் கிளிக் செய்யவும். கான்ஃபிகர் மாஸ்டர் ப்ராப்பர்ட்டி டேபிள் விண்டோ திறக்கிறது. நேமில் ரிசல்ட்ஸ் பிளக் ஃப்ளோ ரியாக்டர் என என்டர் செய்யவும். ஆப்ஜெக்ட் டைப்பாக மெட்டீரியல் ஸ்ட்ரீமை என்டர் செய்யவும். முன்னிருப்பாக மெட்டீரியல் ஸ்ட்ரீம் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதனால் நாம் அதை மாற்றப் போவதில்லை. ப்ராப்பர்ட்டீஸ் டு டிஸ்ப்ளே இன் கீழ் ஆப்ஜெக்ட் ஆக ஃபீட் மற்றும் ப்ராடக்டை தேர்ந்தெடுக்கவும். ப்ராப்பர்ட்டியின் கீழ் எல்லா பாராமீட்டர்களையும் காண கீழே ஸ்க்ரால் செய்யவும். இப்போது பின்வரும் ப்ராப்பர்ட்டிகளை தேர்ந்தெடுக்கவும். டெம்பரேச்சர், பிரஷர், மாஸ் ஃப்ளோ, மோலார் ஃப்ளோ, வேப்பர் ஃபேஸ் வால்யூமெட்ரிக் ஃபிராக்ஷன், molar flow mixture nitrogen, mass flow mixture nitrogen, molar flow mixture hydrogen, mass flow mixture hydrogen, molar flow mixture ammonia, mass flow mixture ammonia. இந்த விண்டோவை மூடவும். சிறந்த பார்வைக்கு மாஸ்டர் ப்ராப்பர்ட்டி டேபிளை நகர்த்தவும். இங்கு ப்ராடக்ட் மற்றும் ஃபீடுக்கான தொடர்புடைய முடிவுகளை நாம் காணலாம். சுருங்கச் சொல்ல, இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது ஒரு கைனெடிக் ரியாக்ஷனை வரையறுப்பது, ஒரு பிளக் ஃப்ளோ ரியாக்டரை சிமுலேட் செய்வது, ஒரு PFR இல் ஒரு ரியாக்ஷனுக்கு கன்வர்ஷன் மற்றும் ரெசிடென்ஸ் டைமை கணக்கிடுவது. பயிற்சியாக இந்த சிமுலேஷனை பின்வருவனவற்றை வைத்து மீண்டும் செய்யவும். வெவ்வேறு காம்பவுண்டுகள் மற்றும் தெர்மோடைனமிக்ஸ், வெவ்வேறு ஃபீட் கண்டிஷன்கள், வெவ்வேறு PFR டைமென்ஷன்கள் மற்றும் ரியாக்ஷன் கைனெடிக்ஸ். பின்வரும் இணைப்பில் உள்ள வீடியோவை காணவும். அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். உங்கள் நேரமிடப்பட்ட கேள்விகளை இந்த மன்றத்தில் போஸ்ட் செய்யவும். FOSSEE குழு புகழ்பெற்ற புத்தகத்தின் தீர்க்கப்பட்ட உதாரணங்களின் கோடிங்கை ஒருங்கிணைக்கிறது. இதை செய்பவர்களுக்கு நாங்கள் மதிப்பூதியம் மற்றும் சான்றிதழ்கள் தருகிறோம். மேலும் விவரங்களுக்கு இந்த தளத்தை பார்க்கவும். FOSSEE குழு கமர்ஷியல் சிமுலேட்டர் லேபுகளை DWSIMக்கு இடம்பெயர்க்க உதவுகிறது. இதை செய்பவர்களுக்கு நாங்கள் மதிப்பூதியம் மற்றும் சான்றிதழ்கள் தருகிறோம். மேலும் விவரங்களுக்கு இந்த தளத்தை பார்க்கவும். FOSSEE குழு எக்ஸிஸ்டிங் ஃப்ளோஷீட்டுகளை DWSIMக்கு மாற்றம் செய்வதை ஒருங்கிணைக்கிறது. இதை செய்பவர்களுக்கு நாங்கள் மதிப்பூதியம் மற்றும் சான்றிதழ்கள் தருகிறோம். மேலும் விவரங்களுக்கு இந்த தளத்தை பார்க்கவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் மற்றும் FOSSEE ப்ராஜெக்டுகளுக்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ. குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா. நன்றி.